ஜெகதேவா சமுதாயத்துல தமிழ்நாட்டு நகர்ப்புற வாழ்வாதார அதாவது நமக்கு எல்லா பிளாக்லயுமே நமக்கு குடியிருப்பு நகரங்களை உருவாக்கி அதை போர்டோட அப்படியே இதான் நாங்கள் இருக்கோம். அதாவது நமக்கு நம் குடியிருப்பு நம்ம இருக்கும் ஒரு திட்டத்தை ஆண்கள் முதலமைச்சர் அவர்கள் 2021 சொன்னாங்க. சரி, அது மூலமாட்டு நம்ம குடியிருப்புல இருக்க மக்கள் அவங்களோட தேவைகளை அவங்களே பூர்த்தி செய்யணும். அதாவது என்ன அப்படின்னா, அவங்களுக்கு பைப் ஒரு பார்க்க ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு இஷ்யூ இருக்குன்னா நீங்க எங்க டிபார்ட்மெண்ட் எழுதி போட்டு திரும்ப அதை ஒரு ப்ராசஸ் பண்ணி அது நேரம் அதிகமா இருக்கு. அந்த காரணத்தினால நம் குடியிருப்பு நம்ம ஒரு திட்டம், அந்த திட்டத்தின்படி இந்த குடியிருப்புலே குடியிருப்பு காலம் அதாவது ஒரு நாள் வாடகை இல்ல வாடகை ரொம்ப பண்ண முடியாது. வீடை விட்டு போனோம்னா ஒரிஜினல் அலாட்டி வீடை நீங்க இங்க வரும்போது தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்வாதார மேம்பாட்டு வாரியம் ஒரிஜினல் அலாட்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டீங்கன்னா அவங்க இல்லைன்னா அவங்க பேசினோட பேர் இருக்கவங்க இந்த இதை பொறுப்பு. அதுல என்னென்ன பொறுப்புகள் இருக்குன்னா, தலைவர், துணைத் தலைவர், செயலாளர், துணை செயலாளர், பொருளாளர் மற்றும் சங்க உறுப்பினர்கள். இது 7 பேரை வச்சுதான் நமக்கு இந்த நம்ம பார்க்கணும். இந்த சங்கம் எதுக்கு இருக்கு அப்படின்னா, இந்த சங்கம் இப்போ இந்த பிளாக்ல ஆல்ரெடியே நம்ம இருக்கான்னு எனக்கு தெரியல, சில பிளாக்ல சங்கங்கள் வச்சிருக்காங்க. அது எங்க போர்டோட அப்படியே கிடையாது. அவங்க தனிப்பட்ட முறையில சங்கம் வச்சிருப்பாங்க, அதுக்கும் எங்களுக்கு சங்கம் கிடையாது. எந்த சங்கங்கள் மொத்தமா பெரும்பாக்கத்துல 62 சங்கங்கள் இருக்கு. இந்த 62 சங்கத்துக்கும் நாங்க மானிய தொகை நாங்க கொடுத்துருக்கோம். இவங்க எங்க வழியில, அதாவது இந்த துணை விதிகளின்படி எங்க கட்டுப்பாட்டுக்கு உள்ள வருவாங்க. இவங்க எங்களோட சேர்ந்து இணைந்து இந்த பிளாக் மெயின்டைன் பண்ணுவாங்க. அதுதான் இது உள்ள முக்கியமான விஷயம். அதாவது மற்ற இதெல்லாம் போர்டு தான் ஃபுல்லா பிளாக் மெயின்டைன் பண்ணோம். இப்போ என்னன்னா அந்த உரிமையை ஒரு கையில நாங்க கொடுத்துருக்கோம். நம்ம குடியிருக்கு நம்ம புரியுதா? அதாவது ஒவ்வொரு ஆட்களையே ஒரு 6 பேர் 7 பேர் சேர்த்து அவங்களுக்கு பொறுப்பை கொடுத்து அவங்க இந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ் பார்த்துக்கலாம். நீங்க 79 ரூபா கட்டணங்கிறது உங்களோட அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருக்கும். அதுதானே 79 ரூபா கட்டணம் உங்க அலாட்மெண்ட் ஆர்டர்ல இருக்கும். இவ்வளவு நாள் நீங்க ஈவ் ஆஃபர் கேட்பீங்க. அதுதான் அதாவது ஈவ் ஆஃபர்னா எங்க நகரத்துல வாழ்வாதார மேம்பாட்டு வாரியத்தோட டிஸ்ட்ரிக்ட் அலுவலர் நீங்க இந்த 70 ரூபா வைத்திருக்கீங்க. இப்போ என்ன அப்படின்னா, நீங்க உங்க சங்கத்திலே இருக்கணும். சங்கத்துல கட்டி சங்கத்தான ரசீதை நீங்க வச்சுக்கணும். சரியா? இப்போ நீங்க இங்க போர்டு கட்டணும்னா சங்கத்துக்கு எடுக்கணும். உங்களுக்கு ஏற்கனவே பேட்டிட்டு கொடுத்துருக்காங்களா? பாஸ் பண்ணிருக்காங்க. பேட்டிட்டு கொடுக்கும் போதும் நீங்க வாரியத்துல எவ்வளவு இது நம்ம மாற்றி வச்சிருக்கீங்க, சங்கத்துல எவ்வளவு மாற்றி வச்சிருக்கீங்க பார்த்துதான் உங்களுக்கு பேட்டிட்டு கொடுப்பாங்க. சரியா? இந்த மாதிரி நமக்கு நிறைய ரூல்ஸ் இருக்குது. இப்போ என்ன அப்படின்னா, நிறைய சங்கங்கள் இந்த ஆல்ரெடி நாங்க புதுசா எந்த சங்கமும் உருவாக்கல. ஒவ்வொரு சங்கமும் நாங்க புதுசா உருவாக்கல. இப்போ ஒவ்வொரு சங்கம் உங்க சங்கம் உங்க பிளாக்ல இருக்க மக்கள் விருப்பப்படுறாங்க. நாங்க வாரியத்தோட இந்த இதுல நாங்க இணைஞ்சிக்கிறோம். இந்த துணை விதிகளின்படி நாங்க நம் குடியிருப்பு மக்களுக்கு நாங்க வரோம். இப்போ இந்த இதுக்குள்ள நீங்க வரும்போது என்ன அப்படின்னா, பாதி சுத்தி மெயின்டெனன்ஸ் ஆயிடுச்சு. சுத்தி அதாவது பெரிய பிரச்சனைகள், அதாவது பெரிய பில்டிங் டேமேஜ், பில்டிங் இஷ்யூஸ், காமன் பிரச்சனைகள் எல்லாத்தையுமே போர்டு பார்த்தோம். சரியா? சின்ன சின்ன மைனர் 79 கட்டது எல்லாமே உங்களுக்கு நீங்க கட்டி உங்களுக்கு ஒரு காயின் காசு போட்டுரும். சரியா? உங்க தலைவர் பொருளாதார இருக்காருன்னா நீங்க தான் தேர்ந்தெடுக்க போறீங்க. அது தேர்தலா இருக்கா இல்ல தேர்வு முறையா இருக்கா, அது உங்களோட முடியும். நீங்க உங்களுக்கான ஒரு ரெப்ரஸன்டேஷன், அதாவது உங்களுக்கான ஒரு ஆளை நீங்க தேர்ந்தெடுக்க போறீங்க. அவங்களோட காயின் காயின் அந்த அப்ரூவ் பண்ணுவோம். அதுக்கு நீங்க பணம் எடுக்க போறீங்க. அந்த பணத்தை தான் எடுத்து நீங்களே உங்களுக்கான செலவு போறீங்க. சரியா? இப்போ இதுக்கு இதை எடுத்து நடத்துறதுக்கு உங்க பிளாக் உள்ளவங்க வெளியே தெரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா இப்போ சில பிளாக் எங்களுக்கு வெளியே தெரிஞ்சது கிடையாது. அதனால ஒரு நம்ம நாங்கள் எதுவுமே ஆரம்பிக்கலாம்.
ஸோ இப்போ வந்து உங்க பிளாக் 2018 தான் வந்து முதல் முறை இந்த வருஷத்துல எங்களுக்கு வந்து நாங்க வந்து இந்த பிளாக் எடுக்கணும் அப்படின்னு நினைப்போம். இதை வந்து வாரியத்தின் விட நாங்க இணைச்சிட்டு நாங்க வந்து செயல்பட ரெடியா இருக்கோம் சொன்ன காரணம் நாங்க ஒரு பொதுக்குழு மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். இந்த பொதுக்குழு மீட்டிங்ல மக்களுக்கு வந்து ஒரு நாள் தான் நீங்க விருப்பம் பண்ணீங்க அப்படின்னா இதை வந்து வாரியம்னா நன்கொடை நம்பர் நீங்க எடுத்துக்கலாம். அதுக்கு அடுத்த கட்டமா என்னன்னா அதுக்கான பொறுப்பாளர்கள் இது வந்து இந்த முடிவு தீர்மானம் பண்றதுக்கு நம்ம மீட்டிங் ஆரம்பிச்சிருக்கோம். இதை வந்து வாரியம் எடுக்கிறதுக்கு இந்த உங்க நன்கொடை நம்பர் எடுக்கிறது எல்லாருக்கும் ஓகே தானே? ஓகே சார். ஏன்னா இப்போ நாங்க வந்து ஒவ்வொரு வீடுகளை வந்து கட்டி நாங்க வாக்களிக்க மாட்டோம். நாங்க ஒரு பொதுக்குழு மீட்டிங் வைப்போம். உங்க கருத்துக்களை பொதுக்குழு மீட்டிங் தான் நாங்க சொல்லுவோம். அதுக்கப்புறம் நாங்க போனதுக்கு அப்புறம் எங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு தகவல் தெரியல அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா எங்களுக்கு ஆக்சுவலா ஒர்க் பண்ணா சமூக உயர்வு மட்டும் தகவல் நாங்க சொல்லிட்டோம். இங்க எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதான் எங்களோட புரிஞ்சுக்கோங்க. இதுக்கு மேல வந்து நீங்க எதுவும் சொல்ல முடியாது. ஸோ முடிவு பண்ணி தெளிவா சொல்லியிருக்கேன். உங்களுக்கு வந்து சட்டம் உருவாக்கணும்னா இப்ப என்னன்னா முதல்ல வந்து உறுப்பினர்கள் நீங்க சொல்லணும். அதை நீங்க தேர்தல் முறையில கொடுத்து அதில் தேர்வு முறையில கொடுக்கணும். அப்படி கொடுத்துட்டீங்கன்னா முதல் கட்டமா அவங்களுக்கு ஒரு பேன் நம்பர் உருவாக்கணும். ஜாயின் பேன் சரியா? ஜாயின் பேன் நம்பர் உருவாக்கணும், ஒரு பேன் நம்பர் உருவாக்கணும். அதுக்கப்புறமா வந்து மாவட்ட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் சரியா? அதாவது ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ்ல போய் அதை ரெஜிஸ்டர் பண்ணணும். அங்க வந்து ஒரு தனியா செயல்படுற ஒரு சொசைட்டி சரியா? அந்த சொசைட்டிக்கு வந்து எல்லா அதிகாரமும் அதனால அதை ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து நிறைய வேலைகள் இருக்கும். அதனால நீங்க வந்து ஓகே தெரிவிச்சா உங்க உறுப்பினர்கள் எப்படி நீங்க தேர்வு எல்லா முறையும் தெரிஞ்சுக்கிட்டு உங்களுக்கு சொல்லுங்க. இல்லைன்னா யாராவது வந்து அந்த போட்டிக்கு வர உறுப்பினர்கள் வரலாம். இப்ப நீங்க சொல்லிருக்கீங்க எல்லாருக்கும் ஓகே தான் சங்கம் உருவாக்க எல்லாருக்கும் ஓகே தான். அப்போ வந்து இந்த பதவியில வந்து இந்த பதவிகள் இந்த பதவிகள் மூலமா தன்னார்வ தொண்டுதான். இது மூலமா யாருக்கும் இன்கம் கிடையாது. அதான் புரிஞ்சுக்கோங்க. இந்த பதவி மூலமா யாருக்கும் இன்கம் கிடையாது. இந்த பதவி ஃபுல்லாவே ஒரு தன்னார்வ தொண்டுதான், ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி சரியா? ஸோ இதுல இருக்கவங்க வந்து வேற எதை எதிர்பார்த்து நீங்க அதே மாதிரி உங்க நேரத்தையும் உங்க டைமே இந்த பிளாக் வேண்டி செலவிடணும். நீங்க ஏதோ பதவிக்கு மட்டும் வந்துச்சு அதுக்கப்புறம் இந்த பிளாக்ல ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்தா நாங்க மாத்திடுவோம். அதனால இங்க இருக்கவங்களா இருக்கணும், அலாட்டியா இருக்கணும். ஒரு அலாட்டி வந்து அப்பா வயசான இருக்கிறாங்க அப்படின்னா அப்பா அம்மா பையன் நிற்கணும். லேடிஸ் வந்து ஒரு வேளை வந்து ரேஷன் கார்டு பேர் மாறிடுச்சுன்னா அவங்க நிற்க முடியாது. அவங்க மேரேஜ் இல்லை, 18 வயசுக்கு மேல இருக்காங்கன்னா மேரேஜ் இல்லை அப்படின்னா அவங்க வந்து அவங்க நிற்கலாம். இப்போ அடுத்த கட்டமா வந்து உங்களுக்கு எந்த பார்ட்டி நீங்க வச்சிருக்கீங்க. இங்க முக்கியமா இந்த பதவியில இருக்கவங்க வந்து நம்ம போர்டுல ரெகுலரா பார்த்துருக்காங்கல்ல எஸ்டேட் ஆஃபீஸ்ல அதுல வந்து கடைசி 3 மாசம் அதாவது 90 நாளைக்கு இல்லாம நீங்க வந்து ஒரு பார்ட்டி எடுத்துக்கணும். அப்படி பார்ட்டி இருந்துச்சு அப்படின்னா நீங்க எஸ்டேட் ஆஃபீஸ் கிடையாது. இந்த மாதிரி ரூல்ஸ் தான் இருக்குது. ஸோ இது பேஸ் பண்ணி நீங்க வந்து இன்னைக்கோ இல்லைன்னா நாளைக்கோ இல்லைன்னா நீங்க எதை நீங்க ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்களோ நாங்க வரோம். நீங்க உங்க சார்பா ஒரு 2 பேர் நீங்க தேர்தல்னா தேர்தல் முறை இல்லைன்னா இன்னைக்கே தேர்தல் முறை நீங்க தான் முடிவு பண்ணணும். ஆனா ஒருத்தி இப்போ முடிவு பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து மாற்ற முடியாது. ஏன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் போனோம், ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணோம், பேங்க் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடுவோம். அதனால முடிவு பண்ணி சொல்றது எல்லா இல்லைன்னா எல்லா மக்களும் நீங்க கேட்கறதா இருந்தா கேட்டுட்டு அடுத்த வாரம் கூட நீங்க முடிவு சொல்லணும். இவ்வளவு பேர் நிறைய பேர் வந்திருக்கலாம். இங்கே கூட அந்த அறிவு எல்லாம் பயன்படுத்தி பண்ற அவரே தலைவராக முடியாது விருப்பம் எல்லாரும் மற்றவங்க இதுக்கு முன்னாடி வந்து யார தலைவர் செயலாளர் சொல்லாரு இருக்கிறவங்க வந்து எங்களுக்கு லட்ச மூலியமா தெரிவிச்சிருந்தோம். அதுல ஒரு சிலர் வந்து ஒரு 3 மந்த்க்கு முன்னாடி வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நான் இப்ப வச்சிருக்கேன், அதை நான் வாசிக்கிறேன். வேற யாராவது அடிஷனலா வேற யாராவது இல்லை நாங்க இந்த கோர்ஸ் நாம இருக்கோம் அப்படின்னீங்கன்னா நம்ம எலெக்ஷன் பாயிண்ட் போட்டு ஓட்டு பார்ப்போம். அந்த மாதிரியே பண்ணலாம். இல்லைன்னா இல்ல இவங்களே பண்ணட்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா இப்ப நம்ம தேர்வு மூலியமா கூட நீங்க ஏன்னா நீங்க வந்து முடிவு பண்ணி சொல்லணும். ஏன்னா நாளைக்கு வந்து திரும்ப வேற அடுத்து பிரச்சனை பண்ண வாய்ப்பு இருக்கு. இப்போ இதுதான் தலைவர் வந்து அறிவாளர் கொடுத்துருக்காங்க, துணை தலைவர் வந்து அங்கனியம்மா கொடுத்துருக்காங்க, செயலாளர் வந்து ஜெயந்தி, துணை செயலாளர் வந்து மைட்டி கொடுத்துருக்காங்க. மைட்டி செயலாளர் பொருளாளர் வந்து பூர்ணேஸ்வரி கொடுத்துருக்காங்க.
நிர்வாக குழு உறுப்பினர் கௌரி, அமுதவதி, வினோத்குமார், நித்யா, அருள்ராஜ், ராதா, சுப்பிரமணி இவங்கெல்லாம் வந்து நிர்வாக பொறியாளராக கொடுத்திருக்காங்க. அப்புறம் செயற்குழு உறுப்பினரா வீரா, சுரேஷ்குமார் இவங்க கொடுத்திருக்காங்க. இல்ல இது இல்லாம நடுவில் நாங்க யாராவது ஆட் பண்றோம், நானும் தலைவர் போஸ்டி நிற்கிறேன், நானும் செயலாளர் நிற்கிறேன், நானும் செயலாளர் போஸ்டி நிற்கிறேன், நானும் பொருளாளர் நிற்கிறேன் அப்படின்னா அந்த தேர்தல் இல்லாதவங்க நீங்க உங்க விருப்பத்தை தெரிவிக்கலாம்.